வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோ பொற்கொடி. இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கும், ஒருத்தருடைய கேரக்டர் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கும். இந்த விஷயங்கள் பொதுவாக ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அடுத்தது திருமண பொருத்தங்களையும் அதிகமாக பயன்படும். உதாரணமாக உங்களுடைய லக்னத்திற்கு லக்னாதிபதி எந்த இடத்துல போய் அமர்ந்திருக்கோ அல்லது உங்கள் லக்னாதிபதி யாரோ அவரை சார்ந்த விஷயங்கள் தான் உங்களை சுற்றி இயங்கிட்டே இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு மேஷ லக்னமாக இருக்கீங்க, அந்த மேஷ லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் பகவான் எங்கே போய் அமர்ந்திருக்கோ அதற்கேற்ற குணநலன்கள் இருக்கும். அதே சமயம் அந்த செவ்வாயினுடைய குணநலன்கள் ஒரு ஆக்ரோஷம், எதையும் எடுத்த உடனே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை, எதையும் வேகமாக செய்யணுங்கிற ஒரு தன்மை எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். அதே சமயம் அந்த மேஷ லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கோ, உதாரணமாக மேஷ லக்னத்தில் ஒரு சூரியன் அமர்ந்துட்டார் அப்படின்னா அந்த சூரியன் செவ்வாயை நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் குணநல